அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனாவில் கண்ட காதலர் நம்முடைய எஜமான் கௌசலா அல முஹையீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சபை பகதாதிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆன்மீக உரை நிகழ்த்துகிறார்கள் என்றால் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக சாறை சாறையாக வருகை தந்து ஆன்மீக ரகசியங்களையும் இறை ஞானங்களையும் அள்ளிச் செல்லக்கூடிய ஒரு சபைதான் அது. அன்றைய நாளிலே 10,000-க்கும் மேற்பட்ட மக்கள் ஆன்மீக பசிகளை தீர்த்து கொள்வதற்கு எஜமானவர்களிடத்திலே மண்டியிட்டு அமர்ந்து கொண்டிருந்தார்கள். எஜமானவர்களோ மிகப்பெரிய நாற்காலியிலே கம்பீரத்தோடு அமர்ந்து காட்சியளித்துக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்கெல்லாம் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்திலே ஒருவராக மிகப்பெரிய ஷேக் அலி இப்னு ஹீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். காரணம், எல்லா ஷேகுமார்களும் எஜமான அவர்களிடத்தில் தானே மண்டியிட்டு தஸவுஃபை ஆன்மீகத்தை பெற வேண்டும். அதன் அடிப்படையில் அவர்களும் அமர்ந்து உரையை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அமர்ந்த நிலையிலேயே அந்த அலி இப்னு ஹீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உறங்கிவிட்டார்கள். அமர்ந்து கொண்டே உறங்குகிறார்கள். அவர்கள் உறங்குவதை எஜமானவர்கள் பார்த்து விட்டார்கள். பார்த்ததும் எங்கள் அனைவரிடத்திலேயும் சொன்னார்கள், உஸ்குத்து, அனைவரும் அமைதியாக இருங்கள் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய உறக்கத்திற்காக 10,000-கணக்கான அனைவர்களும் மக்களும் அமைதியாக இருந்தோம். அந்த நேரத்திலே எஜமானவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சும்மா நஸர மினல் குர்சி, அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்த நாற்காலியிலே இருந்து கீழே இறங்கி வந்தார்கள். ஃபவகஃப பைன யதைஹி முத்தஅத்திபன், உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அலி இப்னு ஹீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு அருகிலே சென்று கைகளை எல்லாம் கட்டிக்கொண்டு தலையை குனிந்த நிலையிலே மிகவும் பவ்யமாக ஒழுக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். உறக்கத்திலே இருந்து அவர் விழித்து விட்டார். கண்களை திறந்தார். திறந்ததும் எஜமானவர்கள் கைகளை கைகட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள். எஜமானவர்கள் அவர் விழித்ததை பார்த்ததும் கேட்கிறார்கள், அரஐத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், இதோ உறங்கினீர்கள் அல்லவா, இந்த உறக்கத்திலே நீங்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்தீர்கள் தானே என்று கேட்டார்கள். அவர் ஆச்சரியப்பட்டு விட்டார். நாம் கண்ட கனவு எஜமானவர்களுக்கு எப்படி தெரியும்? அவர்களுடைய உயர்வு அது. அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், ஆம், சத்தியமாக நான் ரசூலுல்லாஹ்வை கண்டேன் தான் எஜமான் என்று சொன்னதும் எஜமானவர்கள் கேட்டார்கள், மாதா ஃபபிமா அவுசாகா என்று கேட்டார்கள். உங்களுக்கு பெருமானார் உறக்கத்திலே என்ன சொன்னார்கள் என்று சொன்னதும் அவர் சொன்னார், தி முலாஸமதிக வல் அஹது மின் இல்மிக, எஜமானவர்களே, உங்களோடு, எஜமானாகிய உங்களோடு எப்பொழுதுமே ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்றும் உங்களுடைய ஞானங்களில் இருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு அவர்கள் கட்டளையிட்டு சென்றார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்பொழுது அனைத்து மக்களிடத்திலேயும் சொன்னார்கள், அழுது கொண்டே சொல்லுகிறார்கள், அலி இப்னு ஹீத் ரஹிமஹுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக கூறுவேன், ரஐதுஹு அன ஃபில் மனாம் கான மௌலானா யராஹு ஃபில் யக்லா, நானோ கனவிலே தான் பெருமானாரை கண்டேன். ஆனால் நம்முடைய எஜமானவர்களோ விழிப்பிலேயே பெருமானாரை காணக்கூடிய உயர்வை பெற்றவர்கள் என்பதாக சொன்னார்கள்.